எக்ஸிட் போல் யார் வேணாலும் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை பற்றிலாம் இல்லை. அவங்களுடைய கருத்து சொல்லலாம். அதில் மாற்று கருத்தும் கிடையாது. அதை தாண்டி அவர் யாரை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா வருது. கிட்டத்தட்ட 2340 முன்னாள் காவல்துறையை சேர்ந்தவர்களை நான் அதிகாரிகளா, காவலர்களா அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு காவல்துறையை சேர்ந்தவர்களை நான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறார். இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம்ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும் கண்டிப்பா. பட் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாம் போலீஸ் ஆஃபீஸர் வச்சுட்டு பண்ணீங்கன்னா அது என்ன அர்த்தம்? சரி, இவங்களெல்லாம் வச்சு வேற மாதிரி அரசியல் பண்ணியிருக்க கூடாதுன்னு என்ன நம்ம பார்க்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்லை எல்லாத்துக்கும் வேற யாருக்காவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம்ல ஐக்கியம் உங்களுக்கு, உங்களை பயன்படுத்திருக்கலாம்ல. இந்த விஷயங்கள் எல்லாம்லாம் இருக்குல்ல அதில். இது இத்தனைக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர், அவருக்கு இது எப்படி தெரியாமல் போச்சு? 121 தொகுதிகளில் விஜய் ஜெயிக்க போறாரு, டிவிக்கு ஜெயிக்க போகுதுங்கிற ஒரு முக்கியமான தகவலை ஒரு யாரும் சொல்லாத தகவலை நீங்கள் சொல்றீங்க. மீடியாட்டையும் வச்சு நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கலாமே. ஏன் ஒரு வீடியோவை போட்டுட்டு அப்படியே போகிறீங்க, ஒதுங்குறீங்க? ஏன் சார் போலீஸ் ஆஃபீஸர்ஸை எப்படி சார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? விஜய் 41% வருவாரா? வாய்ப்பு இருக்கா? 234 தொகுதியிலையும் தொகுதிக்கு 10 பேர் நான் ஆள் போட்டேன் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதில் ஏன் சாட் ஜிபிடிலாம் வருது? என்ன ஏஐ டூல் எதுக்கு தேவைப்படுது? இனிமே எதுக்கு அந்த இடத்துக்கு ஏஐ டூல் தேவைப்படுது? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் ஒரு சர்வே மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. எக்ஸிட் போலுக்கும் பிறகு நாங்கள் எடுத்திருக்கோம், இது எக்ஸிட் போலுக்கும் எக்ஸிட் போல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சாம்பிள்ஸ் அது பற்றிய விளக்கங்கள் தனியாக பிரத்யேகமாக ஒரு வீடியோ வெளியிட்டு இப்போ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு இருக்கு. இதை தமிழக வெற்றி கழகத்தினர் பார்த்தீங்களா, எங்களுக்கு பல கருத்து கணிப்புகள் நாங்கள் ஆட்சி பிடிக்கிறோம் அப்படின்னும் வருது, அதிமுகங்கிற தன்மையை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு வராங்க. இவரும் அதே தான் சொல்கிறார். கோர் ஓட் பேங்க் ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களுடைய ஓட் பேங்கை இவர் சிதைச்சிட்டாரு, காலி பண்ணிட்டார். 41% வருது அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்தவர். அது இல்லாமல் திமுகவில் உள்ள எம்பி உடைய குடும்பத்துக்கு நெருக்கமான உறவினர். அதே மாதிரி அதிமுகவில் இருந்துவிட்டு தற்போது தவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரின் உறவினர். புரியுதுங்களா? ஒரு கொங்கு மண்டலத்திலையும் அவருக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க, மதுரை மண்டலத்திலையும் அவருக்கு ஒரு உறவினர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 2 ஆட்சி காலத்திலையும் முக்கியமான அதிகார பதவிகளில் அவர் வகித்தவர்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு விஷயம் தான், எக்ஸிட் போல் யார் வேணாலும் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை பற்றிலாம் இல்லை. அவங்களுடைய கருத்து சொல்லலாம். அதில் மாற்று கருத்தும் கிடையாது. பட் இதில் அவர் சொல்கிறது எக்ஸிட்டுக்கு எக்ஸிட் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், ஒரு விஷயம் சொல்கிறார். அதை தாண்டி அவர் யாரை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா வருது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு தொகுதிக்கு 10 பேர் அப்படின்னு கிட்டத்தட்ட 2340 முன்னாள் காவல்துறையை சேர்ந்தவர்களை நான் அதிகாரிகளா, காவலர்களா அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு காவல்துறையை சேர்ந்தவர்களை நான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறார். இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம்ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும் கண்டிப்பா. ஒரு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, பூத்தில் போயிட்டு இருக்கு, போட்டு ஓட்டு முடிச்சுட்டு வர்றவங்கள்ட்ட ஒரு சாதாரண நபர் கேட்குறவர் வேற, ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி இல்லை ஓய்வு பெற்ற காவலர் பேசக்கூடிய விஷயங்கள் வேற. அவர் இங்கேயும் கேட்கலாம், இல்லை போய் பூத்துலையும் போய் கேட்கலாம். எப்படி இருந்துச்சு சார், எப்படி சார்னு கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த பவர் இருக்குல்ல. இங்கே இருக்கிறவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கிறாங்க, நிற்கிறவங்க போகிறாங்க. நான் ஒரு இது கேட்டுக்கிறேன் தலைவா, டீட்டெயில்ஸ் எடுக்கிறேன், ஒரு எக்ஸிட் போல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட உள்ளே போயிருக்கலாம், கேட்டிருக்கலாம்.
நெறைய விஷயங்கள் இதில வந்து மிகப்பெரிய ஒரு என்னை பொறுத்தவரை இது வந்து சார் அவர் இத்தனைக்கும் ஐபிஎஸ் ஆஃபீசர் அவரு. அவர் அவர் சொல்லியிருக்கலாம். எனக்கு கிடைத்த ஒரு டீம் வச்சு நான் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். தன்னார்வ தொண்டர் நிறுவனங்களை வச்சு பண்ணேன்னு சொல்லலாம். பட் அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப பெரிய ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு அதிகாரிகள் மத்தியில. காவல்துறையை சேர்ந்த முன்னாளோ, இன்னாளோ எப்ப இருந்தாலும் அவங்க காவல்துறை தான். ஏன் ஒரு உளவுத்துறை அதிகாரியா இருந்தாரு அவரு. ரிட்டயர்ட் ஆயிட்டாரு ஒருத்தரு. அவர நீங்க எப்படி நீங்க சாதாரணமா கூட உளவுத்துறையில முக்கியமான காலகட்டத்தில அவர் இருந்திருப்பாரு. முக்கியமான அ விஷயங்கள அவரு வந்து கூர்ந்து பார்த்திருப்பாரு, ரிப்போர்ட் போட்டிருப்பாரு. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவரு. அதனால தான் ஒரு முறை வந்து உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்துல வந்து சத்தம் போட்டுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, அதாவது உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் புக் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓ! ஓகே. காரணம் என்னன்னா, முக்கியமான காலகட்டத்தில என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் ஹக்கீம். வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல. ஐஜி இன்டா இருக்காங்களோ, ஏடிஜிபி இன்டா இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல. இப்போ உதாரணத்துக்கு திரு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல சீனாவினுடைய எல்லை பகுதிகள் வந்து ஆமா, சீனா ஆமா. ஆக்கிரமிச்சிருச்சு. ஆக்கிரமிப்பு. அருணாச்சல் பிரதேஷ் அத வந்து ஒரு முன்னாள் ஒரு ராணுவ அதிகாரியினுடைய புத்தகத்த தான் அவர் மேற்கோள் புத்தகத்தை காட்டுவாரு. தான் உங்ககிட்ட சொன்னாரு. அதுல உண்மை இருக்கும்ல. அவருக்கு தெரியும். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அவருக்கு. அதனால தான் உச்சநீதிமன்றம் ஒரு ட்ரிப்ப சொன்னுச்சு. என்ன காரணம்னா, ராஜீவ்காந்தி கொலை, ம். வீரப்பன் கொலை. சொல்றேன் நானு ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள். ஸ்ரீலங்கால நடந்த பிரபாகரனுடைய மரணம். இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான உளவுத்துறை இருக்காருங்க. அதிகாரி இருந்திருக்காரு. அந்த டைம்ல இருந்தாருன்னு வைங்க ஒருத்தரு. அவருக்கு தெரிஞ்சாத விஷயமே கிடையாது அது. அவருக்கு தெரிஞ்சு அவர் புக் போட்டா அப்ப என்ன அர்த்தம் அது? நீங்க அன்னைக்கு வேலை அது பார்த்தீங்க. அதோட அரசனுடைய ஒரு ஸ்திரத்தன்மைய வந்து ஒரு கேள்விக்குறியாக்கும். இறையாண்மையே கேள்விக்குறியாது. வந்து ஒரு கேள்விக்குறியாக்கும். அதே தான் நான் சொல்றேன் நான். இந்த விஷயத்துல ஐபிஎஸ் வந்து அந்த முன்னாள் அதிகாரி யாரை வேணாலும் பயன்படுத்தியிருக்கலாம். முன்னாளோ, இன்னாள் காவல்துறை அதிகாரியை பயன்படுத்தியது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு அவர் வந்து சிக்கப் போறார். அதுலலாம் மாற்றமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க யார் வேணாலும் சொல்லட்டுங்க. அவரு விஜய்க்கே இருக்கட்டும். அது ஆட்கள் யாரு? நீங்க டீமா இருக்கலாம். நான் ஹெட் ஆஃப் த டீம். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. பட் உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்கலாம் போலீஸ் ஆஃபீசர் வச்சுட்டு பண்ணீங்கன்னா, அது என்ன அர்த்தம்? சரி இந்த இவங்களெல்லாம் வச்சு வேற மாரி அரசியல் பண்ணியிருக்க கூடாதுன்னு என்ன நம்ம பார்க்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2340 பேரையும் வைத்து ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ, இல்ல எல்லாத்துக்கும் ஒரு வேற யாருக்காவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம்ல ஹக்கீம் உங்களுக்கு. உங்கள பயன்படுத்தியிருக்கலாம்ல. இந்த விஷயங்கள் எல்லாம்லாம் இருக்குல்ல அதுல. இது இத்தனைக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு பரபரப்புக்காக சொன்னாங்களா? அதுவும் எக்ஸிட் போல் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட கடைசி கட்டம் வந்துருச்சு. இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. இந்த டைம்ல அவர் அடிச்சு விடுறாரு. பரபரப்புக்காக சொல்றாங்களா? இல்ல என்ன அப்பனா நீ எக்ஸிட் போல்னா நீ ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் அவரு. மீடியாக்கள்லாம் கூப்பிட்டு பண்ணியிருக்கலாம். ஏன்னா தனியா அவரு 21ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி இடைப்பட்ட நாட்கள் ஒரு 4, 5 நாட்கள். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு விட்டது 1 வாரம் கழிச்சு தான் அவர் சொல்றாரு. 2வது மீடியாவெல்லாம் கூப்பிட்டு பேசணும். அதுதான் ஒரு ஓப்பனா கரெக்ட்டா இருக்கும். சந்தேகங்கள கேட்கலாம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. 121 தொகுதிகள்ல விஜய் ஜெயிக்க போறாரு. டிவிகே ஜெயிக்க போகுதுங்கிற ஒரு முக்கியமான தகவல ஒரு யாரும் சொல்லாத தகவல நீங்க சொல்றீங்க. இவ்ளோ ஃப்ரீயா பண்ணியிருக்கீங்க. சாம்பிள்ஸ் பண்ணியிருக்கீங்க. மீடியாட்டயும் வச்சு நீங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்கலாமே. ஏன் ஒரு வீடியோவ போட்டுட்டு அப்படியே போறீங்க? ஒதுங்குறீங்க? உண்மையா இல்லையா? இப்ப நம்ம சந்தேகப்படுறோம். ஏன் சார் போலீஸ் ஆஃபீசர்ஸ எப்படி சார் நீங்க யூஸ் பண்றீங்க? அப்ப என்ன ஒரு ஏற்கனவே டீம் வச்சு ஒர்க் பண்றீங்களா? இது புதுசா? அப்ப எப்படி கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சம்பளம் குடுத்துருக்கணும். ஒரு கிட்டத்தட்ட 2340 பேருக்கு சாதாரணமா ரூ. 1000 பணம் வச்சு குடுத்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? எப்படி அதெல்லாம் யார் செலவு பண்ணா? புரியுதா இல்லையா ஹக்கீம்? இந்த விஷயங்கள் நெறைய இருக்குன்றேன் நானு. பத்திரிக்கையாளர்களுக்கு அதான் வேல. ஆண்டாண்டு காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் திடீர்னு? இல்ல சார். நான் ஒரு 20 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவரையும் 15 தேர்தல்ல பண்ணிட்டேன்.
இது 16வது தேர்தல்ல பரவாயில்ல. திடீர்னு உங்களுக்கு என்ன காரணம் அது? எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு பத்திரிகையாளனா எனக்கு இந்த சந்தேகம்லாம் வருது. அவ்வளோதான். ஏன் சார் இப்படி பண்ணாரு? ஏன் திடீர்னு இந்த தேர்தல்ல அவருக்கு என்ன காரணம்? இத ஓப்பனா பண்ணியிருக்கலாமே. அன்னைக்கே பண்ணியிருக்கலாமே அவரு. இல்ல சார், இவர் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. இவருக்கு நாலேட்ஜ் இல்லாமயே இருந்திருக்கும். இந்த மாரி நம்ம ஓய்வு பெற்ற அதிகாரிகள நம்ம பயன்படுத்துறோம் இதுல. இது சட்டத்திற்கு புறம்பானது அல்ல அப்படின்னு அவர் வந்து அவர் உறுதிப்படுத்திய விளக்கம் பிறகு சொன்னா தானே அவர் அதான் ஈடுபடுத்திருப்பாரு. அவர் விளக்கம் சொல்லலாம். அவர் விளக்கம் சொன்னா தான் எனக்கு தெரியும். என்னுடைய சந்தேகத்த நான் சொல்றேங்கிறேன். மீடியாவோட வச்சு பண்ணியிருந்தாருன்னா நம்மளுக்கு சந்தேகம் வரும். கேட்டா அவர் சொல்லுவாரு. இதுல என்ன குறை? எனக்கு என்ன பிரச்சனை? செய்யலான்னு. நீங்க சாதாரணமா எக்ஸிட் போலுங்கிறது வந்து ரகசியமா பண்ணணும். சார் அந்த வீடியோல என்ன சொல்றாரு? ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு இருப்பாரு. வர்றவங்கலாம் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? அப்படின்னு எழுதிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. இப்ப நான் வந்து வருவேன். இங்க வாங்க. நான் யாருக்கு போட்டா உங்களுக்கு என்ன சார்? ஏய் நான் யார் தெரியுமா? அப்படிதானே கேட்பாங்க. நான் யார் தெரியுமா? எஸ்ஐயா வாய்யா. ரிட்டயர்டு எஸ்ஐ இங்க வா. சொல்லு யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லு. இப்படி கேட்கறது தானே நடந்திருக்கும். நான் அப்படி கரெக்ட். நினைக்கிறேங்க. என் சந்தேகம் அப்படி சொல்றேன். என் சந்தேகத்த சொல்றேன் நான். ஓ. நீ அப்படி நடந்துச்சா இல்லையாங்கிறதுலாம் இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் அப்படி நீங்க ஏன் கேட்டிருக்க மாட்டீங்க? ஓ! கவர்மெண்ட்லேருந்து பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க என்ன பேட்சா வச்சிருந்திருக்க போறாங்க. நான் இவருக்காக பண்றேன்னு. ஒரு ரிட்டயர்ட் ஆஃபீஸர்னாலும் சரி, இது கவர்மெண்ட் ஏதோ பண்ணுது போல இருக்கு தானே யாரா இருந்தாலும் நடப்பாங்க ஹக்கீம் இதுல. உண்மையா இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவர் தவிர்த்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய எண்ணம். அது இது அதாவது அந்த எடுத்த முறைகள்ல நிறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. சரி. 41 விஜய் 41% வருவாரா? வாய்ப்பு இருக்கா? அவரே அந்த பேட்டியில அந்த இது விஷயங்கள்ல என்ன சொல்றாரு? 121 அவர் எடுத்துருவாரு. திமுகவும், அதிமுகவும் அத பிரிச்சுக்கிறாங்கங்கிற மாரி சொல்றாரு. நெக்கா இருக்கு மத்த தொகுதிகள்லங்கிற மாரி ஒரு வார்த்தைய அவர் சொல்றாரு. கொஞ்சம் சில விஷயங்கள இன்னும் விளக்கமா சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருக்கும். எந்தெந்த தொகுதிகள்னு சொல்லலாம் அவரு. சொல்லணுமா? இப்ப இயல்பு தானே. சென்னை மண்டலத்தில உள்ள 23 தொகுதிகள்ல இத்தன தொகுதி வாய்ப்பு. டெல்டால உள்ள 41 தொகுதிகள்ல இவ்வளவு வாய்ப்பு. இந்த மாரில சொன்னா பரவால்ல. ஒரு மொட்டடியா 121 தொகுதி அப்படிங்கிறதுமே ஒரு எக்ஸிட் போல்ல எல்லாமே அப்படி வரல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல்ஸ்ல எல்லாமே மண்டல வாரியாக சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் சொல்றாங்க. அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவரு ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர புடிச்சு போட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த 10 பேரும் அந்தந்த ஏரியாவுக்கு சார்ந்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. இல்லையா? இப்ப சென்னையில இருக்கவங்க 10 பேர கொண்டு போய் திருச்சியிலயும், திருச்சியில உள்ள 10 பேர கொண்டு போய் கன்னியாகுமரியிலயும் போட்டிருக்க மாட்டாரு. அந்த 10 பேரும் ஏற்கனவே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? எதுக்காக இது பண்ணாரு? யாருக்காக பண்ணாரு? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. திமுகவுக்கு போடலன்னா ஏன் போடல? அதிமுகவை ஏன் வேணான்னு சொல்றாங்க? தென் மாவட்டங்கள்ல இந்தந்த ஃபேக்டர்ஸ்னால டிவிகேக்கு விழுவுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற டெல்டா அண்ட் சென்னையில ஏன் குறையுது? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட ஒரு விளக்கமா சொல்லலைங்கிறது என்னுடைய பார்வை ஹக்கீம். மேம்போக்கா சில விஷயங்கள் சொல்றாரு. திமுகவினுடைய கோர் பேங்க எடுத்திருக்கிறாரு. மேற்கு மண்டலத்துல சீமானுக்கு பல இளைஞர்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லும்போது அது ரொம்பவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா சமூக வலைத்தளங்கள்ல ட்ரோல் செய்யும் விதமா ஒரு கருத்து வந்துருச்சு. ஏஐ டூல்ஸ வச்சு நாங்க கால்குலேஷன் ஆமா. பண்ணி அதுல என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவாங்களோ அதெல்லாம் நாங்க பண்ணி இந்த ChatGPT 41% நாங்க எடுத்திருக்கோம். ChatGPT இன்னும் ஒரு ஏஐ டூல் சொல்றாரு. அதெல்லாம் வந்து நாங்க பயன்படுத்தணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதே வந்து சரியான விஷயமா கிடையாதுல்ல. இல்ல ChatGPT ஒருவேளை ஏஐயே சொல்லுதா? ChatGPTல வேணா ஏய் போட்டு பார்ப்போம். ஹூ வில் இல்ல பி த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டோம்னா, மேபி அதான் அவர் விஜய்ன்னு சொல்லணும். வரலாம். ஏன்னா சமூக வலைதளத்துல அவங்களும் டாமினேட்டா இருக்காங்க. நீங்க நீங்க தான் சொல்லிட்டீங்க. சாம்பிள் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து 234 தொகுதியிலயும் தொகுதிக்கு 10 பேர்ன்னு ஆள் போட்டேன், எடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதுல ஏன் ChatGPTலாம் வருது? ம். என்ன ஏஐ டூல் எதுக்கு தேவைப்படுது? இனிமே எதுக்கு அந்த இடத்துக்கு ஏஐ டூல் தேவைப்படுது?
நீங்க பக்காவா மேனுவலா பண்ணிட்டீங்களே எல்லாத்தையுமே. ரெக்கார்டிங்களா. நீங்க எல்லாத்துலயுமே ஒரு குழப்பமா இருக்கு ஒரு சாருடைய பேச்சுல. தேவையில்ல. நீங்க அதான் சொன்னேன் ஒரு முக்கியமான அதிகாரிகள் இந்த மாரி விஷயங்கள்ல தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை சார் எடுத்திருந்தா கூட, நீங்க 4ஆம் தேதி சாயங்காலம் ஒரு பிரஸ் மீட் வைக்கலாம். இல்லங்க நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். என்ட்ட இருக்கு. சொன்னேன்னா, நான் ஏற்கனவே அதிகாரி முக்கியமான அதிமுக, திமுக கவர்மெண்ட்ல நான் ஒரு முக்கியமான பதவிகள்ல இருந்தது. சரியா இருக்காது. ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துற மாரி இருக்கும். அதனால தான் நான் அத வந்து வெளிய அந்த டைம்ல சொல்ல முடியல. இப்ப நான் சொன்னது எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில தான். ம். அப்படின்னு அவர் சொல்லலாம். இவரு வந்து என்ன பொறுத்தவரைக்கும், இப்போ ஒரு டாக் ஒரு மாயை போயிட்டு இருக்கு. யாரு போட்டாலும் டிவிகேன்னு சொல்றாங்க. அந்த மாயையை எனக்கு என்னமோ இது ஒரு பப்ளிசிட்டிக்காக சார் பண்ணாரோன்னு எனக்கு ஒரு தோணுது. இந்த விஷயத்துக்காக. எல்லாமே திமுக, அதிமுகனே போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம டிவிகேன்னு சொன்னா என்ன? நெறைய பேர் சொல்லியிருக்காங்களே, டிவிக்கு தான் ஓட்டு போடுறேன், ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காங்களே. அப்படின்னு ஒரு யூகங்களின் அடிப்படையில் அவர் வந்து 41ன்னு சொன்னதுக்கான ஏங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அந்த 41% விஷயம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஒரு காரணி. விஜய்ங்கிற நடிகர் ஒரு மாற்றம்ங்கிறது ஒரு விஷயத்துக்காக திமுகவில் இருக்கிறவங்களும், அதிமுகவில் இருக்கிறவங்களும் கூட ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாரு. இது எப்படின்னு எனக்கு ஒண்ணும் சாத்தியமே இல்ல. மாற்றம் வேணும்னு சொல்லி திமுக காரங்களே ஓட்டு போடுவாங்களா? இல்ல சொல்லுங்க நீங்க. ம். நீங்க அவரு தெளிவா அவரு சொல்லியிருக்கணும். சார் திமுகவுக்கு 30 தான் சார் இருக்கு. ஏடிஎம்கேக்கும் 30 இருக்கு. 60 ஆச்சு. மீதி 40. அந்த 40 கிட்டத்தட்ட டிவிகேக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கு. மத்தபடி. அப்படின்னு ஏதாவது அவரு சொன்னாருன்னா கூட ஏத்துக்கலாம். இது விஜயோட லாஜிக் போல இருக்கா சார்? விஜய் தான் சொல்லுவாரு, சிஎம் சார வந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுப்பி, "யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க?" அப்படின்னு கேட்டா விசில் ஏன் ஊதுவாரு. சீமான அப்படின்னு. சொல்லியாங்க. சீமான சொல்லிப்புட்டாங்களாங்க. சீமானே வந்து அதுக்கு தான் போட்டாருன்னே சொல்லிட்டாங்களே ஒரு கூட்டம். ஆ சீமானே வந்து விசில் தான் போட்டாரு அப்படின்ற விசில் ஒரு தான் ரூமரும் பரப்பப்பட்டது. அவரு ஒரு நீங்க அந்த கட்சியினுடைய மாரி தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர். எப்படிங்க இத்தனைக்கும் அந்த ஆளுடைய போராட்டம் பெரிய போராட்டம். கடந்த 20 வருடமாக கடுமையான போராட்டம். நீங்க சாதாரணமான விஷயங்கள தாண்டி எலக்ஷன் டைம்ல சீமானுடைய உழைப்பு ம். வந்து அசாத்தியமானது. 3 முதல்வர் வேட்பாளர்கள் விஜய் நம்ம கணக்கில எடுக்கக்கூடாது. திரு மு.க. ஸ்டாலின், திரு இபிஎஸ் ஓட கம்பேர் பண்ணும்போது இவருடைய களப்பணி தான் அளப்பரியது. ஆமாமா. நீங்க வந்து வெயில் இதெல்லாம் பார்க்கறது இல்ல. பெரிய லெவல்ல இதெல்லாம் கிடையாது. அதாவது பெரிய மேடை இதெல்லாம் விஷயம் கிடையாது. வண்டியில வெயிலோட நின்னு தொண்டையே போயிடுச்சு அவருக்கு. பெரிய உழைப்புன்னு வச்சுக்கங்க. நீங்க அவரே போய் விஜய்க்கு ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப ஆகிப்போச்சு. அதனால இந்த ஒரு பரபரப்பா இந்த வீடியோ மீண்டும் டிவிக்கே மீண்டும்ங்கிறேன் டிவிக்கே ஆட்சி 121 தொகுதிகளில் வெற்றி அப்படிங்கிற இந்த வீடியோ எனக்கு என்னமோ பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்குது. அத அந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி தான் வந்து அந்த விளக்கங்கள சொன்னால் தான் அத நம்ம ஏத்துக்க முடியுமே ஒழிய, சாதாரண ஒரு 7 1/2 நிமிஷமோ என்னமோ தான் அந்த வீடியோ. சிறிய வீடியோ தான். 75 60 தான் என்னமோ தான் அவ்வளோதான் வச்சுக்கங்களேன். அந்த வீடியோல பல சர்ச்சைகள் இருக்கு. அதுக்கு அவர் வந்து விளக்கம் சொன்னாலே ஒழிய, இது பெரிய லெவல்ல யாரும் விவரம் தெரிந்தவங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்கங்கிறது ஒரு என்னுடைய கால்குலேஷனுக்கு டூலா எடுத்திருக்கலாம். ChatGPT, ஏஐ டூல்ஸ வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலாம். நாம ஏன் வந்து அத வந்து சந்தேகத்திற்குரிய பார்வையில நம்ம பார்க்கணும்? என்னங்க மேலும் அவரே டிஸ்க்ளைமர் போடுறார்ல கடைசியா ஒரு வரியில. பஸ் பஸ் நாம பஸ். வந்து இது ஒரு கருத்து கணிப்பு தான் நாங்க எடுக்கிறோம். இது வந்து துல்லியமா இதுதான் ரிசல்ட் வரும் அப்படின்லாம் நாங்க கிளைம் பண்ணிக்கல. அப்படின்றதையும் சொல்றாருல்ல அவரு. ஏங்க நீ அவர் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில இந்த சிகரெட் குடிச்சு இந்த சரக்கு பாட்டிலுக்கு விளம்பரத்த போட்டு கடைசி நேரத்துல மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நாட்டுக்கு வீட்டுக்கு அந்த மாரியா போறது? அதெல்லாம் கிடையாது. நீங்க தான் எடுத்துட்டீங்களேங்கிறேன். சாம்பிள் இவ்வளோ பேர் எடுத்துட்டீங்க. இவ்வளோ ஆட்கள வச்சு எடுத்துட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏஐ டூல்ஸ் எதுக்குங்க தேவை? எனக்கு தெரியாம கேட்கிறேன். எதுக்கு டூல்ஸ்? எதுக்கு தேவை? எதுக்கு ஹக்கீம் தேவை? தேவையில்லங்கிறேன் நானு. அதுதான் இப்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது. நான் கிளியரா இருக்கேன் சார். என்ன பொறுத்தவரைக்கும் கிளியரா இருக்கேன். இந்தந்த ஃபேக்டர்ஸ்ல டிஎம்கேயும், ஏடிஎம்கேயும் அடி அடி வாங்குது.
விஜய்க்கு இது பெரிய அமோகமான ஒரு வரவேற்பு. இப்படின்னு தெளிவா நீங்க அதையாவது சொல்லிடுங்க. நம்மளுக்கு சந்தேகங்கள் என்னன்னா, ஏன் இந்த காவல்துறை அதிகாரிகளை, ஓய்வு பெற்ற அதிகாரிகளை பயன்படுத்துறீங்க? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஏன் அதிகாரிகள வச்சு காவல்துறை அதிகாரிகளை மத்த விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு போலாம். இதுக்கு ஏன் எக்ஸிட் போலுக்கு போய் அவங்க தேவையான்னு கேட்டது நம்மளோட கேள்வி. அதே மாரி நம்மளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ன? எந்தெந்த ஜோன் வைஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு மேம்போக்கான ஒரு பார்வையா தான் இருக்கு அவருடைய வீடியோ. அதுதான் சொல்றேன். நம்மளே இப்போ இது வந்து கிட்டத்தட்ட டெஸ்க் ஒர்க் மாரி தெரியுதே ஒழிய, இதில் களத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு களத்திலிருந்து புள்ளி வர விவரம் மாரி விஷயங்கள் தெரியல. தெரியலங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக்கி. ஆமா. நிச்சயமா சார். ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அதில் ஒரு மேம்போக்கான ஒரு விஷயமாகவும் 41% தமிழக வெற்றிக் கழகம், அதில் திமுக, அதிமுகவினுடைய கோர் வோட் பேங்க்கா அவர் எடுத்துட்டாருன்ற ஒரு விஷயத்த அவர் மேற்கோள் காட்டுறாரு. இது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமற்ற விஷயம். மேலும் அவர் இதற்கு விளக்கம் கொடுக்கும் இடத்தில் அவர் இருக்கிறார். பிரஸ் மீட் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் பல விஷயங்கள் இதுல ஒரு மேற்கோள் விஷயம் தான். செங்கோட்டையனுக்கு மிக நெருங்கிய உறவினர். ம். அது ஒரு நம்ம கோட் பண்ண வேண்டிய விஷயமா எல்லாம் இருக்கு ஹக்கீம் இதுல. தேர்தலுக்கு முந்தி கூட போட்டிருந்தா கூட அவருடைய கருத்துக்கள் ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். பிந்தைய கருத்து கணிப்புகள தான் ஏன் வந்து அவரு இவ்வளவு சர்ச்சையில சண்டை போடுறாங்க? இப்போ கூட பெரும் பரபரப்பாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். தேர்தலுக்கு முந்தி போட்டா கூட ஏதாவது மக்கள் மத்தியில ரீச் ஆகுறதுக்கான கண்டிப்பா, வாய்ப்புகள். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மதான். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.